நமக்கு இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் இன்னைக்கு குற்றங்கள், குறிப்பா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைக்கு எதிரான குற்றங்கள் எந்த நிலைமையில ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்குதுன்னு சொல்றது என்சிஆர்பி டேட்டா, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ தான் சொல்லணும் நமக்கு. அதுல பார்க்கும்போது அவங்க கொடுக்கக்கூடிய புள்ளி விவரம் என்னன்னா, இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான குற்றத்துல ஒட்டுமொத்தமா நம்ம இந்தியாவுல 28 மாநிலங்கள் இருக்கு, 8 யூனியன் டெரிட்டரி இருக்கு, மொத்தமா 36. இதுல பாத்தீங்கன்னா வெறும் எண்ணிக்கையின் அடிப்படையில தமிழ்நாடு 15வது இடத்துல இருக்கு 2022 ரிப்போர்ட், லேட்டஸ்ட் ரிப்போர்ட் பிரகாரம். நமக்கு பார்க்கும்போது பரவாயில்ல 15வது இடத்துல தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது தோணும். ஆனா நீங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்களுடைய வளர்ச்சி விகிதத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு 6வது இடத்துல இருக்கு மாநிலங்களோட ஒப்பிடும் போது. நீங்க யூனியன் டெரிட்டரியும் சேர்த்து பாத்தீங்கன்னா 10வது இடத்துல இருக்கு. தமிழ்நாடுடைய வளர்ச்சி விகிதம் 2020 இருந்து 2022 வரைக்கும் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றத்துல 39%. இது தேசிய வளர்ச்சி எவ்வளவுனா வெறும் 20% தான். அப்ப தேசிய வளர்ச்சியை விட டபுள் மடங்கு நம்ம பெண்களுக்கு எதிரான குற்றத்துல தமிழ்நாடு இருக்குது. அடுத்தது குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு வந்தீங்கன்னா இந்த 36 இடத்துல 10வது இடத்துல தமிழ்நாடு இருக்கு, வெறும் எண்ணிக்கையின் அடிப்படையில. ஆனா நீங்க வளர்ச்சியினுடைய அடிப்படையில பார்க்கும்போது பெரிய ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது வளர்ச்சியினுடைய விகிதத்துல. ஒட்டுமொத்த இந்தியா பாத்தீங்கன்னா 26% குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள்ல இருக்கு. ஆனா தமிழ்நாடு 52% இருக்கு. அப்போ பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஆகட்டும், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் ஆகட்டும், இந்த ரெண்டுலயும் 2020 இருந்து 22 வரைக்கும், இப்ப 21ல திமுக ஆட்சிக்கு வருது, 2020 அண்ணா திமுக ஆட்சியில் இருக்காங்க, 2022 திமுக எகைன் ஆட்சியில் இருக்காங்க. அப்போ பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தேசிய வளர்ச்சி 20%, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி 39%. குழந்தைகளுடைய கொடுமைக்கு எகென்ஸ்டா பார்க்கும்போது தேசிய வளர்ச்சி 26%, தமிழ்நாடுடைய வளர்ச்சி 52%. அதோட டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு ஆர்டிக்கல் வருது. அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா, தமிழகத்துல ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு பெண் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் ஒரு பெண் குழந்தை ஆளாக்கப்படுறாங்க. அடுத்தது போக்சோ எடுத்துக்கங்க. போக்சோ பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு இந்தியாவுல 3வது இடத்துல இருக்கு. உத்தரப்பிரதேஷ் 7990, மத்திய பிரதேஷ் 5951, தமிழ்நாடு 4906. அப்படி பார்க்கும்போது தமிழ்நாடு 3வது இடத்துல போக்சோல இருக்கு.